அதிமுக சப்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இன்னைக்கு 1% கூட இந்த கட்சி மேல் நம்பிக்கை இல்லை. இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. யாராவது அதை என்னன்னா கவனிச்சாங்களா? அவர்கள் வந்து 20 தொகுதி 10 தொகுதி ஜெயித்தாலே பெரிய விஷயம்ன்றதான் இன்னைக்கு மக்களுடைய கணக்காகவே இருக்கு. எல்லா இடத்துலையும் 3வது இடங்கள் நாங்கள் பார்க்குற இடத்துலாம். இப்போ நேற்றுலாம் வந்து என்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு அதிமுகவுடைய தொண்டர் பேசினதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாங்க, இப்படி இருந்த ஒரு கட்சியை இப்படி கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாங்கன்னு தான் பேசுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசுறதுக்கான அருகதையே இல்லை. அம்மா காப்பாற்றின ஒரு கட்சி, புரட்சித் தலைவர் உருவாக்கின ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு மொத்தமாக போய் டெல்லியில் அடமானம் வச்சு இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பொதுச் செயலாளர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் 10 தடவை 15 தடவை டெல்லி கூப்பிட்ட உடனே அடுத்த ஃப்ளைட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடினதை பார்த்துருக்கீங்களா? இப்படி ஓடுறவரை போய் அவரை காப்பாற்றிட்டு போராடிட்டு இருக்கிறார். அவர் வந்து எங்களை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது வந்து என்னைக்கும் இன்னைக்கு தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி தூக்கி ஓரமாக வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த கட்சிக்கு தமிழக பிளாட்ஃபார்மில், அதுவும் பொலிட்டிக்கல் அரசியல் பிளாட்ஃபார்மில் இடமே கிடையாது. என்னைக்கும் பிரதான கட்சி இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். பல கூட்டணிகள் 40-50 கூட்டணியோடு இருக்கிற திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, வேறு எதுவும்.